பாவங்க வானதி. எவ்வளோ அடி, எவ்வளோ மிதிய வாங்கி குடும்பத்தில கஷ்டப்பட்டு நம்ம பாண்டிய லவ் பண்ணா, அதே டைம் அவங்க அப்பா, அம்மாவும் சம்மதிச்சு பொண்ணு பார்க்க வர சொன்னா, நல்ல நேரத்தில இப்படி பாண்டி வந்து ஒலட்டுறாரேங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, பாண்டிக்கு வந்து இந்த இப்போ பொண்ணு பார்த்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லங்க. அண்ணன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும், வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கவங்களுக்கான ஒரு குழப்பத்திலே இருக்காரு நம்ம பாண்டி. இங்க பார்த்தீங்கன்னா, சேரன் அண்ணன், சோழன், நிலா எல்லாரும் பொண்ணு பார்க்கறக்கு ரெடி ஆகி புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம பாண்டி தாங்க கடையிலேருந்து இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. அதே டைம் வந்து சேரன் அண்ணன் டென்ஷன் ஆகி, "டேய் அவன் இன்னும் காணான்டா, இன்னைக்கு நான் அவனை கடைக்கே அனுப்பிச்சிடக்கூடாதுடா, அவனுக்கு ஃபோன் பண்ணுறா" அப்படிங்கிற மாதிரி சோழன்ட்ட சொல்ல, உடனே சோழன் போய் ஃபோன் பண்ண, பாண்டி எடுக்கவே இல்லைங்க ஃபோனை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, "அண்ணன் அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லல, "நான் போய் கடையில் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் உடனே கடைக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் கேட்டால், "அண்ணன் உடனே கிளம்பிட்டாருண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே, "கிளம்பிட்டானா?" அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து அப்படி ஷாக் ஆகுன மணிக்கு, அப்போ கிளம்புனவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, அப்போ எங்கே போனான், டைம் ஆகுது பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடி ஆகி சீக்கிரமாக 2 பேரும் வந்துடுவாங்க, கிளம்பி பொண்ணு பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா வானதி ரெடி ஆகி எப்படியும் குடும்பத்தோடு வந்துடுவாங்க, நம்ம எப்படி எப்படிலாம் ரொமான்டிக் பண்ணணும்னு பேசி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பாண்டியினால் மொத்த குடும்பமும் டென்ஷனில் தான் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம்.